காலை நேரத்தில் எல்லாரும் பரபரப்பாக வேலைக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ கணவன் மனைவி 2 பேர், ஏப்பா என்னாச்சு, இன்னுமா டிஃபன் ரெடி ஆகலை? சீக்கிரம் நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. ஏங்க அவசரப்படுறீங்க? இன்னும் நேரம் இருக்குல்ல. இப்போ தான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இது சப்பாத்தியா? ஐயோ, எனக்கு அது வேண்டாம்ப்பா, நான் கிளம்புறேன். இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? சப்பாத்தினாவே பயப்படுறாரு. ஏங்க இந்த சப்பாத்திக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, சப்பாத்தி நல்லா இல்லைன்னு சொன்னால் இவ வேறு நம்மளை விடமாட்டா. ஏதாவது சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அட நேற்று நான்வெஜ் சாப்பிட்டேன்ல, வயிறு சரியில்லைப்பா, மதியம் சாப்பிட்றேனே. சரி விடுங்க, இந்த வாரம் மழை அதிகமாக பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம், பேசாமல் ஊருக்கு போயிடலாமா? எது ஊருக்கா? என்ன நீ சும்மாவே இருக்க மாட்டியா? கம்பெனியில் யார் லீவு தரா? கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்களோ, என்னமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க. அவங்க ஐடி படிச்சிருக்காங்க, வீட்டிலேருந்து வேலை செய்வாங்க. உனக்கு எதுக்கு அடுத்த வீட்டுக்கதை? நம்ம பொழப்ப பாப்பா, நம்ம வீட்டை பாரு. நீ என்னங்க சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஐடியில் வேலை செய்யலையா? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அட நான் ஐடிஐப்பா, 2 ஐ இருக்குது, இதுலேயே தெரியலையா? அவங்கள விட நான் தான் பெரிய படிப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஐடியோ ஐடிஐயோ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ண முடியுமா முடியாதா? அவங்களாம் லேப்டாப் தூக்கிட்டு போய் வேலை செய்வாங்க, நான் என்ன மிஷினை தூக்கிட்டு வர்றதா? அவ்வளோதான், திருட்டு கேஸில் உள்ளுக்கு தான் தூக்கி போடுவாங்க. இப்போ மழை வரப்போகுது, என்ன பண்ணலாம்? நாம் வேறு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எந்த மழை வரப்போகுது? சும்மா இரு, மழையும் வராது ஒன்றும் வராது. எதுக்கு நீ பயப்படுற? போன மாதம் அம்மா அப்பா உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டாங்க ஊருக்கு, பார்த்துக்க போனோமா. சும்மா ட்ராவல் பண்ணோம், தூக்கம் கெடும், இந்த வசதி அங்கே இல்லை, அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ மட்டும் எதுக்கு போகிற? அப்போ மழை இல்லை, ஆனால் இப்போ பயமாக இருக்குல்ல. நீ இருக்கிற ஊரில் மழையே வராது, சும்மா இரு. நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போனார். சாயந்தரம் ஆக ஆக மழை அதிகமாச்சு. ஊருக்குள்ள நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, மழை வராதுன்னு பார்த்தா அதிகமாக வருது. நான் இப்போ என்ன பண்ணுறது? இவ வேறு திட்டுவா. காலையில் நான் திட்டுன திட்டுக்கு தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன். நீ என்னோட பேச்சை கேட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறது? நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம். வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கவலை விடுப்பா. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அன்றைக்கி போட்டு வாங்கும்போது ஊரே பார்த்து சிரித்தான். அவனெல்லாம் நல்லா வேக்கானமாக தான் இருக்கிறான், நாம தான் இப்படி இழிச்சுவாத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரன் போட்டில் போக, டேய் முத்து, போட்டை நிப்பாட்டுடா, நாங்கள் 2 பேரும் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏப்பா, போட்டில் ஓட்டை இருக்குப்பா, மேற்கொண்டு ஆளை ஏற்றுனா மூழ்கிடும். ஓட்டையை எப்படியாவது அடைச்சா தான் உங்களை ஏற்ற முடியும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏங்க என்னங்க பண்ணுறது? இவன் வேற இப்படி சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஐடியா இருக்குது. நீ சுட்ட சப்பாத்தி இருக்கா இல்லையாப்பா? ஏங்க பசிக்குதா உங்களுக்கு? அதை சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும் பார்த்துக்க. எனக்கு சப்பாத்தியை வச்சு தான் ஓட்டை அடிக்கணும். சீக்கிரமாக போய் கொண்டுக்கிட்டு வா. எப்படியோ சப்பாத்தியை வச்சு ஓட்டையை அடைச்சி வெள்ளத்தில் இருந்து உயிர் தப்பிச்சாங்க. உங்களோட சப்பாத்தி அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.